ஏறுதா இறங்குதா, இறங்குச்சுன்னா எங்கே இறங்குது? இப்போ தாவேக ஓட்டு அப்படின்னா வந்து இறங்குதுன்னா திமுகவுக்கு வந்து இதா ப்ளஸ் அமைதா, இல்லை ஏடிஎம்கேக்கு ப்ளஸ் மைனஸ் அமைதா அப்படின்னு உன்னிப்பாக பார்க்க வேண்டிய தேர்தலில் தான் நாங்கள் இது வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சி எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கி வச்சார். அவர் போன பிறகு தான் திமுக ப்ளஸ் அமைஞ்சு இந்த ஒரு ஆண்டை தான் திமுக கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்துச்சு. அது முடியுமே பார்த்தா நெகட்டிவ் ரொம்ப மோசமாச்சு. அந்த இடத்த வந்து மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. பட் ஆனால் சைலண்டாக இருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படி விஜய்க்கு இருக்கோ அது போல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போகிறாங்க, சீமான் ஓட்டு போகிறாங்களே. அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடிக்கு இல்லைன்னு பார்க்கலாம். அரசியல் எடப்பாடி சரிக்கிட்ட தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இடத்த பிடிக்கின்ற போது எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அது அரவணைச்சு போகல. இதே ஜெயலலிதாமா இருந்தது கூட மோடி வந்து இங்கே பார்த்துட்டு கூட்டணி வைங்க சொல்லிட்டு போனோம். அவளே இவங்க போய் அங்கே பார்க்குறாங்க. ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் ஒரு தேர்தல் நிறுவனமாக இருக்கப்போ அந்த தலைவர் எந்த அளவுக்கு நாலேஜபிள் லீடர்ன்ற விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அப்படி பார்க்குறப்போ தமிழகத்தில் நான் கலைஞருக்கு அடுத்து ஒரு சிறந்த தலைவர்னா அண்ணாமலையே ஒரு அறிவுரையை பார்க்குறேன். இப்போ என்னன்னா இந்த சவால் இருக்கு. இந்த விஜயை வந்து இவங்க என்ன பிரச்சனை, திமுக அதிமுக செட் பண்ணணும், தாவேக டெவலப் பண்றதுல யுக்தி நிறுவனங்கள் செயல்படுது. அதுக்கு மீடியாவும் உடனடியா இருக்கும். நீங்க நல்லதா இருக்கலாம், ஆனா மீடியாக்களும் தன்னுடைய வருமானம் பொருளாதார விஷயத்துக்காக சில காம்ப்ரமைஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப தொகுதி வைஸா நீ எப்படி ஒர்க் அவுட் பண்ற? இதுதான் அவங்களுடைய வளர்ச்சி. ஸோ வளர்ச்சியும் வீழ்ச்சியும் எப்படி ஏறுது இறங்குதா எங்களை போன்ற ஆய்வுகள் உன்னிப்பாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ அரசியல் உத்தியோகப்பாளராக இருக்க போது என்ன இது ஏறுதா இறங்குதா, இறங்குச்சுன்னா எங்கே இறங்குது? இப்போ தாவேக ஓட்டு அப்படின்னா வந்து இறங்குதுன்னா திமுகவுக்கு வந்து ப்ளஸ் அமைதா, இல்லை ஏடிஎம்கேக்கு ப்ளஸ் மைனஸ் அமைதா அப்படின்னு உன்னிப்பாக பார்க்க வேண்டிய தேர்தலில் தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, ஆனால் தாவேகா வந்திருக்கிறது ஏடிஎம்கேக்கும் ஓட்டு பிரியுது, டிஎம்கே கடுமையாக பிரியுது. ஓகே, ஆனால் நாம் தமிழருடைய ஓட்டு பிரியுது, பாஜகவும் பிரியுது. 11.27% ஓட்டுகள் அண்ணாமலைக்கு இருந்த ஓட்டு. இப்போ அண்ணாமலை சைலண்ட் இருக்கிறதுல அண்ணாமலை ஃபுல்லா விஜய்க்கு தான் ஓட்டு போறாங்களே, சீமான் ஓட்டு போறாங்களே, அதிமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணிக்கு இல்ல. அதையும் ஒரு பார்வை பார்க்கணும். அது மாரி நான் இப்ப முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்தாரு தமிழ்நாடு பாஜகவுடைய. இப்ப நயினார் நாகேந்திரன் இவங்க இந்த பதவி மாற்றத்துல பாஜகவுடைய ஓட்டு எங்கேயா சதறுதா? கண்டிப்பா சதறுதுங்க. அண்ணாமலை வந்து கிங் மேக்கரோட கிங். ஒரு அரசியல் வந்து மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சி எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்கி வச்சார். அவர் போன பிறகு தான் திமுக ப்ளஸ் அமைஞ்சு இந்த ஒரு ஆண்டை தான் திமுக கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்துச்சு. அது முடியுமே பார்த்தா நெகட்டிவ் ரொம்ப மோசமாச்சு. அந்த இடத்த வந்து மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. பட் ஆனால் சைலண்டாக இருந்தாலும் அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எப்படி விஜய்க்கு இருக்கோ அது போல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போகிறாங்க, சீமான் ஓட்டு போகிறாங்களே. அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடிக்கு இல்லைன்னு பார்க்கலாம். அதை பற்றி டேட்டாஸ் நான் எடுத்திருக்கேன். அதனால என்னன்னா அண்ணாமலையுடைய குறைஞ்சபட்சம் அந்த 11.27% ஓட்டு 7% ஓட்டுன்னா கட்டாயம் நாம் தமிழருக்கும் விஜய்க்கு தான் போக முடியும், அதிமுக கூட்டணிக்கு போகாதுன்னு பார்க்கலாம். ஓகே, பிசிகாலேருந்து தாவேக்காக்கு போகிறது அப்படிங்கிறது இது ஏன் நான் கேட்குறேன்னா, நீங்கள் சொன்னதான் பட்டியலின மக்களுடைய வாக்கு அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தான் அதிகப்படியாக போய் சேரும். சொற்ப ஓட்டுகள் தான் இங்க போகும். ஸ்ட்ராங்கான அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபேன்ஸும் இருக்காங்க. பட்டு சமயத்தில் அதுங்களே சொல்லத்துக்க முடியாது. அவங்க 100% வலுவா இருக்காங்க. ஸோ தருமபுரி பகுதிகளில், பாலக்கோடு பகுதியில், மற்ற ஏனைய பகுதியில், வடகடு மாவட்டங்களிலும் மற்ற ஏனைய மாவட்டம் அரூர் பகுதியில், ஊத்தங்கரை பகுதியெல்லாம் கூட இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆண்டிப்பேட்டில் கூட இருக்காங்க. எம்ஜிஆர் இன்னைக்கும் வந்து ரசிகூட இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஓட்டுகளும் இருக்கு. அதுக்கு அந்த வயசுனா 65 வயசு 70 வயசுக்குள்ளவங்க. பட் ஆனால் இதில் என்னன்னா பெரும்பாலும் வந்து விசிகா திமுக ஓட்டுகள் தான் தாவேக்கு நிறைய ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எந்த அளவுக்கு இன்னும் டெவலப் பண்றாங்கன்னு பார்க்கணும். ஸோ தாவேக்கு இருக்க சவால் என்னன்னா பூத் லெவலில் கூட அமைச்சிருக்காங்க. நம்ம கூட அசால்ட்டாக இடப்பட வேண்டாம். பூத் லெவலில் கூட நிர்வகிக்காங்க. அவங்களுக்கு உரிய பயிற்சி, அதாவது தேர்தலை எப்படி கண்டஸ்ட் பண்ணி ஓட்டு வாங்குற பயிற்சி இல்லாமல் அணுகிறதுக்கான அதுதான் முக்கியம். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி தர நிறுவனங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதை ஜான் இருக்காங்க, அவங்களாம் முழுமை எடுத்து பண்ணாங்கன்னா நிச்சயமா ட்ரை பண்ணா ஒரு சான்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ஆனால் மக்கள் வந்து மாற்றி ஓட்டு போகிற மனப்பக்கம் உருவெடுத்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன், ரெட்டை தான் இல்லாமல் இப்போ மாற்றி போகக்கூடிய மனநிலை உருவெடுத்திருக்கு. அதனால அவங்கள கரெக்டாக அணுகுனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு பார்க்கலாம். அது சான்ஸை தக்க வைக்கிறாங்க இல்லையா, இல்லை ஓட்டு பர்சன் இன்க்ரீஸ் ஆகலாம், நம்ம சொல்ற பட்சம் ஏற்றவது இறக்க வருதுன்னா எங்களை போன்றவர்கள் பார்வையாக நான் பார்க்குறோன்னு புரியுது. ஓபிஎஸ் இங்கே டிஎம்கேக்கு வந்ததுனால அதிமுக ஓட்டுகள் செதறுச்சா? சசிகலா இருந்ததுனால 180 சட்டமன்ற தொகுதியில் பாதிப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 80 சட்டமன்ற தொகுதியில் டெல்டா பகுதியிலும் தென் மாவட்டத்திலும் பாதிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் பலவீனம் அடையும். ஸோ இதில் என்னாச்சுன்னா இதில் அரசியல் எடப்பாடி சரிட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு
இடத்த பிடிக்கின்ற போது எல்லாரையும் அரவணைச்சு போகணும். அது அரவணைச்சு போகல. இதே ஜெயலலிதாமா இருந்தபோது கூட மோடி வந்து இங்கே பார்த்துட்டு கூட்டணி வைங்க தான் சொல்லிட்டு போனாங்க. அவளே இவங்க போய் அங்கே பார்க்கல. அப்புறம் வந்து இவர் எதாக இருந்தாலும் நம்ம கிராமத்தில் ஒரு படத்தில் நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு படம், பழைய படம். அதில் வந்து ஒரு கவுண்டமணி மேலே உட்காந்துருப்பான். ஸோ கீழே இருக்கும்போது மளிகை சாமான கடைக்காரன் வந்து கேட்குறாங்க, மேலக்கரம் பார்த்துக்குவான். அந்த பீஸு கட்டணும் மேலக்கரம் பார்த்தோன்னு சொல்கிற மாதிரி எதானே டெல்லி போயின்றது அது தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இங்கே வந்து ஆளுமிக்க ஜெயலலிதாவை பார்த்துட்டாங்க, சிங்க பெண்மணியை பார்த்துட்ட போது அந்த கட்சியை வந்து இப்படி வந்து இப்போ அவங்க சொல்லி கேட்குற நிலைமைக்கு ஆகிறப்போ அவங்க என்ன முடிவு இருக்கணும் அதை கட்டுப்படுற நிலைமை இருக்கும்போது அந்த ஃபாலோயிஸ்க்கான வெறுப்பு ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஓட்டு போகிற அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் தானே சினிமா பிம்பத்து மூலமாக வந்து மக்கள் மனசை கவர்ந்து அந்த இடத்த பிடிச்சாங்க. அந்த மாதிரி மக்கள் மனதை கவர்ந்த ஒரு தலைவராக இல்லை. இதே ஸ்டாலின் அவர்னா பல போராட்டங்களை அந்த திமுகவில் முன் வச்சு மேயராகவும் எம்எல்ஏவும் பல விஷயங்களை கடந்து மீசா கைது மீசாவில் உண்மையாக என்ன நடந்துச்சு நமக்கு யாரும் தெரியாது. ஆனால் ஒரு ஸ்டோரி உருவாக்கி அதை தலைவராக உருவாக்கி போராடி மக்கள் மனசில் பதிய வச்சு செயற்கையாக உருவாக்கி நீங்கள் சிஎம் ஆகிட்டு அது ஒரு விஷயம். அது எப்படியோ சாதிச்சிட்டாரு. ஆனால் செயற்கை எந்த மாற்றம் இல்லை. நான் ஏன்னா திமுக இருந்தவன், அதெல்லாம் எனக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவருடைய அறிவு அவருடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு அவருக்கு தெரியும். நான் அவரோட கலந்து பேசியவன். சரியா, நான் மனசார சொல்றேன். ஏன்னா பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கேன். ஏன்னா எடப்பாடி மீட் பண்ணியிருக்கேன், அதுக்காக மீட் பண்ண சொல்ல முடியாது. எடப்பாடியுடைய ஆளுமை அறிவுன்னு எனக்கு தெரியும். மக்கள் பார்வையும் தெரியும், மக்கள் பார்வையும் தெரியும், நான் பார்த்த பார்வையும் எனக்கு தெரியும். ஒரு வாத்தியாரா ஒரு மாணவன் எப்படி ரிசல்ட் வருதுன்ற மாதிரி ஒரு அரசியல் ஆய்வாளராகவும் ஒரு தேர்வு நிறுவனமாக இருக்கும் அந்த தலைவர் எந்த அளவுக்கு நாலேஜபிள் லீடர்ன்ற விஷயம் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அப்படி பார்க்குறப்போ தமிழகத்தில் நான் கலைஞருக்கு அடுத்து ஒரு சிறந்த தலைவர்னா அண்ணாமலையை ஒரு அறிவிலே பார்க்குறேன். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் சந்திச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம், ஆனால் அவருடைய அறிவு இவ்வளோதானே எடை போடுவது உங்களுக்கு எப்படி முடியும்? உங்களுக்கு எப்படி சாத்தியம்? வாத்தியார் எப்படி ஒரு மாணவனுக்கு வந்து பாஸ்ன்னு எப்படி போட முடியும்? மதிப்பீடு வச்சு தான் போடும். அது மாதிரி மக்களுடைய மதிப்பீடு தானே கடை. மக்களை எத்தனை விஷயம் பார்க்குறோம், அந்த மக்களை எப்படி உங்களை எதுக்கான பார்வை பார்க்குறோம். அது பார்வை பார்க்குறோன்னா உங்களுடைய நாலேஜில் தெரியும். இப்போ டாக்டருக்கு எப்படி வந்து உடம்புல முடியலன்னு டெஸ்ட் பண்ணி வச்சு கண்டுபிடிக்கிறது மாதிரி தானே எங்களுக்கு ஃபீல்டு அதானே கண்ணா. ஏன்னா நீங்கள் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுறோம், படிச்சுட்டு இருக்கோம், நிறைய விஷயம் லேர்ன் கற்றுட்டே இருக்கோம். இது வந்து இந்த இப்போ நமக்கு எனக்கு ஸ்ட்ராட்டஜி ஒன்று தெரியுமா? நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு லயலாகளில் படித்து சட்டத்தை படித்து பல விஷயங்கள் அரசியல் ரீதியான பயிற்சிகள் பல போராட்டம் கடந்து வரும்போது ஒரு இன்வால்வ் இன்ட்ரெஸ்ட் தானே கண்ணா. அப்படி போய் இதை லேர்ன் கற்றுக்குறோம். இப்போ நீ ஒரு ஆங்கராக இருந்து இப்போ நீ பிறந்து வந்து படித்து மட்டும் நீ ஒன்று சார்ந்த முறையே வேறு இருந்துக்கலாம். ஆனால் இதில் நீ கற்றுக்கிறல்ல, லேர்ன் பண்ணி கற்றுக்கு இதில் நான் யாரும் பதிவு பண்ண வரேன் இல்லையா? ஒரு ஆங்கரா நிரூபிக்கணும், என்கிட்ட புத்திசாலித்தனம் வெவ்வேறு வேலை கிராஸ் கேட்கற தப்பு இல்லை. ஏதாவது விஷயம் அப்படி இப்படி அண்ணா இதாக்கலாம் தப்பு கிடையாது. உன்னுடைய டியூட்டி கரெக்டாக செய்யறேன். கேள்வி இல்லை, அது உன்னோட டியூட்டி கரெக்டாக செய்யறேன். அதை நான் வரவேற்கிறேன், நான் மறுக்கல, நான் வரவேற்கிறேன். அதுதான் உன்னுடைய ப்ரொஃபஷனல். அது மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷன் ஒன்று இருக்குல்ல, அதில் ஒரு எத்திக்ஸ் ஒன்று இருக்குல்ல. குறைஞ்சபட்சம் ஒரு காலத்தில் நாங்களே கூட இந்த ஆட்சியில் சர்வேல நான் இன்னைக்கு மன்னோட சொல்கிறேன், சரி இந்த அதிமுக சரி திமுக கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ அதெல்லாம் வந்து டோட்டலாக நாங்களாம் இப்போ பண்ணுறதை விட்டோம். 2010 டோட்டலாக விட்டுட்டேன். ஸோ யாருக்கும் கொஞ்சம் இருக்கிறத சொல்லிடுறேன். அதுதான் இப்போ பிரச்சனை. அதுதான் சர்வேவே. இல்லை அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் இல்லை, அது பெட்டி வாங்குறது இல்லைக்கண்ணா. சில காம்ப்ரமைஸ்னா சரி நம்ம தமிழ், அதாவது சர்வே ஆய்வெடுக்கப்பட்டு நம்ம தமிழன், நம்மளும் தமிழ்நாட்டு வாழ்கிறோம், தமிழ் மக்களோட என்ன ஆச்சுனோ அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியும். அதில் கொஞ்சம் சரி இதையே வந்து ஒழுங்காக பண்ணுவானுங்களாப்பா, சரி பாஸ் பண்ணிட்டு போ. சர்வே ஒரு மேனிபுலேட் பண்ணுறதுக்கான வெப்பனா எடுத்துக்கலாம். கட்டாயம் பாதிப்பு இருக்குது. சர்வே வந்து கட்டாயம் தேர்தலில் கட்டாயம் பாதிப்பு இருக்குது. எந்த மாற்றம் ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து கட்டாயம் 5% பாதிப்பு இருக்கும். ஓகே, ஆட்சி நிர்ணயிக்கப்படுறதுல 5% கட்டாயம் சேஞ்சஸ் வரும். என்னுடைய ஆய்வுலாம் கட்டாயம் 5% சேஞ்சஸ் இருக்குது. அதில் நான் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அதில் ஒரு மாணவனாக பாஸ் பண்ணிட்டு போ அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்காரன், நம்ம ஆய்வாளராக அப்பாற்பட்டு தமிழ்நாட்டுக்காரன் நினைப்போம். அப்படி போது சரி எடும்கே தான் இல்லை டிஎம்கே கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு போ, பழச்சி போ, ஏதாவது நல்ல செய் அப்படின்னு நினைப்போம். ஹியூமன் நேச்சர். ஆனால் வந்து அதே திரும்ப அதே மாதிரி இதுதான் நடக்குது ஒழிய அதிமுக மறுபடியும் நடக்குது ஒழிய மக்கள் முன்னேற்றமே ஏற்படலை. ஓகே, ஸோ சாதாரண சாமானியனா நம்ம கிராமத்தில் நம்ம விவசாய குடும்பத்தில் வந்து அரசியல் புரிதல் நமக்கு உண்டு. ஏன்னா நம்ம வந்து பெரிய மிட்டாமராசோ ஒரு ஜமீன்தாரோ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை கிடையாது. சாதாரண சாமானியனோ அன்றாடம் காசி பிள்ளைகளாக கஷ்டப்பட்டு லட்சியத்தை சாதிக்கணும் வரக்கூடிய ஆட்களை நம்மளும் ஒருவர். அப்படி போது இந்த நம்ம குறைஞ்சபட்ச அரசியல் நியாயம் ஒன்றுக்கு புரியுது. ஆனால் இப்போ அது இல்லை. நியாயம் தர்மம் அற்று இருக்கிற அரசியலாக இருக்குது. அதெல்லாம் என்னன்னா இப்போ ஸ்ட்ராட்டஜி நல்லா வந்த பிறகு தான் என்னாச்சுன்னா 2010 வந்து பாருங்க, அதுக்கு முன்னாடிலாம் கூட நான் சரி ஏதோ பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி வாத்தியார் சொல்கிற மாதிரி கூட இருந்துச்சு. ஆனால் இதுக்கு விரும்பும் அப்புறம் நான் யாருன்னு காட்டணும்ல. அப்புறம் இப்போ 2010 என்னோட டேட்டா பாருங்க கரெக்டாக கொடுத்துருப்பேன். நான் மறைக்கல, வெப்சைட் IPDS.com போய் பாருங்க இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா இங்கே சவால் இருக்கு. இந்த விஜயை வந்து என்ன இங்கே என்ன பிரச்சனை, திமுக அதிமுக செட் பண்ணணும், தாவேக்காடு அமைப்புறதுல யுக்தி நிறுவனங்கள் செயல்படுது. அதுக்கு மீடியாவும் உடந்தையா இருக்கு. நீங்க நல்லவராக இருக்கலாம், ஆனால் மீடியாக்களும் தன்னுடைய வருமானம் பொருளாதார விஷயத்துக்காக சில காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க அப்படின்னா தான் நிறுவனம் நடத்த முடியும். ஏன்னா ஒரு நிறுவனம் சேனல் நடத்தினா ஒரு மாதத்துக்கு 1.5 கோடி ரூபா வேணும். ஒரு டிவி சேனல்னா சம்பளம் மட்டுமே 1.5 கோடி ரூபா வேணும். அவன் வருமானம் தீட்டணும், விளம்பரம் அப்படின்னா அரசு அதிகாரத்தையும் பகைச்சிட்டா நடத்த முடியாது. அப்போ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் பண்ணியாகணும். ஊடகத்தினுடைய இன்னைக்கு தர்மம் அப்படி போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்குற போது அதையும் வந்து அவங்க இது பண்ண முடியல. புரியுது. இப்போ
நீங்க சொல்றபடியில பாத்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஓட்டு வந்து நிறைய சரிவடையுது. தாவேக்கெல்லாம் பாதிப்புறான், தாவேக்கெல்லாம் கடுமையாக பாதிப்புறான். ஓகே. இது ஏன் சொல்றேன், அந்த பதிவு இருக்கு இல்லையா, ம். நான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பிறகு பாரு உண்மையிலேயே பாதிப்பு இருக்குல்ல நான் நினைக்கல. அதுதான் அடுத்து 23 மே மாசம் ரிசல்ட் வரப்போகுது, ஒன்றும் எங்கேயும் ஓடி போதில்ல. இந்த ஒரு 5 வாரம் 6 வாரம் ரிசல்ட் அவ்வளவுதான். வரப்போகுது. அப்போ ரிசல்ட் வரப்போது அண்ணா நீங்க சொன்னது உண்மையிலே ஏறிச்சு இறங்குச்சுன்னு அன்னைக்கே நான் அதே சொல்றேன். மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஓட்டும் பிளஸ் வந்து மக்களுடைய கருத்துக்களும் கொஞ்சம் சரிவுல இருக்கு அப்படிங்கிறது. தாவேக்காவோட ஓட்டு அனைத்து தரப்பினருக்குமே ஒரு அளவுக்கு வந்திருக்கு. பர்சன்டேஜ் அடிப்படையில் சொல்றீங்க. நாம் தமிழருடைய பர்சன்டேஜ் அடிப்படை முன்னாடியை விட 2% கம்மியா சொல்லியிருக்கீங்க, ரைட்டுங்களா? 8% அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு அவங்களே சொன்னது. 8% வாக்கு வங்கி அவங்க வச்சிருக்காங்க. நீங்க இப்போ வந்து 6.7 சொல்லியிருக்கீங்க நீங்க. எதுக்கண்ணா? நாம் தமிழர் கட்சியோடைய இல்ல நாம் தமிழ் ஓட்டு கடுமையாக அடிவாங்க. இந்த எலெக்ஷன் அதான் கேட்கிறேன். 8% அவங்களோட அவங்க ஓட்டு. தப்பு பண்ணது காரணம் விஜய் தாக்குறது தப்புக்கண்ணா. நம்ம யாரை எதுக்குன்னு தெரியாம எதுக்குறாங்க. ஸோ இவங்க என்னன்னு இன்னும் கொடுப்பாங்க. என்ன பர்சன்டேஜ் யாருக்குண்ணா? நாம் தமிழர் நாம் தமிழ் இன்னைக்கு 5.5%, 5.60 ஓட்டு வந்தா பெரிய விஷயம். 3% கம்மி பண்ணி சொல்லிருக்கீங்க. கம்பெனி இருக்கு. ஏன்னா விஜயால பாதிப்பு இருக்கு. ஓகே, அதான் 3% கம்மி பண்ணி அவங்க ஏறதுக்கு என்னன்னா, இதுக்கு மேல திமுகவை அட்டாக் பண்ணானா கொஞ்சம் ஏறும். ஸோ மாற்றத்தை கொடுக்குறேன், அதிமுக இல்லாம எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொன்னா ஸ்ட்ராட்டஜி மாதிரி கட்டாயம் வரும். கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. இல்லக்கண்ணா, முழுக்க பார்த்தீங்கன்னா 100% விஜய் மட்டும் திட்டுறாங்க. அது அவங்களுக்கு நெகட்டிவ், அந்த பார்ட்டிக்கு நெகட்டிவ். நான் யுக்தி வகுப்புல சொல்றேன்னா, நீ யாரை திட்டணுமோ அவங்க திட்டாம நீ இவங்களை திட்டு என்ன பிரயோஜனம்? இவங்க ஆட்சி உட்காந்துட்டாங்களா, மத்தியில் இருக்கலாம், மாநிலத்தில் இருக்காங்களா, அதிகாரத்தில் என்ன இருக்காங்க? அதிகாரத்திற்கு பண்ண வேண்டிய தவறை சுட்டி காட்ட தான் அரசியல் கட்சி வளரும். இவங்க அதை விட்டுப்பட்டு இது அப்புறம் நீ உனக்கு எதிரி யார்? திமுகவா தாவேக்காவா? புரியுது. ஸோ இந்த அப்படின்னா இங்க ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நீங்க வந்து ஆளுங்கட்சியுடைய குறைகளை மட்டும் சொல்லி எதிர்த்து நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு அடுத்து மாற்றத்தை கொடுங்க, அந்த ஆட்சி வேணா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னா நியாயம் இருக்கு. இவங்களே ஆட்சிக்குற துடிக்கிற உன்ன மாதிரி துடிக்கிறவரை நான் போய் நீ அடிக்கிறது என்ன லாபம் இருக்கு? அந்த பாயிண்ட் தப்புன்னு சொல்றேன். ஓகே, அப்பனா நீங்க சொன்ன இந்த கருத்து இப்ப நம்ம பேசின வயசுலயுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த கட்சிக்கு எந்த தலைவருக்கு வாய்ப்பு? ஸ்டாலின் தான் வாய்ப்பு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுல மாற்றம் ஸ்டாலின் தான் வருவார். எந்த மாற்றம் இல்லை. எதிர்கட்சின்றது ரொம்ப சவால். 2 பேருக்கு உள்ள சவால் இருக்கு. தாவேக்கா திமுக உள்ள அதிமுக சவால் இருக்கு. அது 2 பேர்லன்றது பெரிய குழப்பமாவும் இருக்கு. ஸோ யதார்த்தமா நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு 73 தொகுதி இழுபறி. எங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை தொகுதி இழுபறியை நாங்கள் பார்த்தே இல்லை. ஸோ அபூர்வமா இருக்கு. ஸோ அதெல்லாம் 73 தொகுதி இழுபறிங்கிறப்ப கட்டாயம் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போன்றது தெரியுது. அது எது நடக்க போன்றதுல தான் நாங்கள் உன்னிப்பா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். எதிர்கட்சிக்கு தான் இப்ப பிரச்சனை. ஆளுங்கட்சி அதுக்கும் பிரச்சனை இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுல என்னன்னா 12% மேல போகாம தடுத்துக்கணும். தாவேக்கா வந்து ஓட்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுக்கு மேல அவங்க அதுதான் கேம். என்னன்னா அந்த 7% ஓட்டை திமுக எப்படி கண்ட்ரோல் பண்ணுது? தாவேக்கா ஓட்டை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அவங்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ 32% 7 வந்துச்சுன்னா 39% ஓட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 132 160 வரையும் வரும். ஸோ அந்த ஓட்டு சதவீதம் இறங்குது ஏறுச்சுன்னா அந்த கேமே. ஓகே. ஸோ இதுதான் உன்னிப்பாக நாங்கள் எங்களை போன்ற ஆட்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. எப்படி ஏறுது இறங்குது, ஸோ அப்படின்னா எங்கே தப்பு நடக்குதுன்ற விஷயங்களை பகுப்பாய் சொல்ல தான் இனி வரும் காலத்துக்கான வேலையை நாங்கள் பார்க்குறோம். ஓகே, அந்த சர்வே எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்த மாதம் ஒரு டேட்டில் வெளியிட போகிறேன். எத்தனை தொகுதி வெற்றி பெறணும் டேட்டாஸ் எங்கிட்ட இருக்குது. நம்மளோட செல்லு முடியும் கூட மின்ட்டு முடியும் கூட காட்டுறேன். அது வந்து என்னோட பிஸ்னஸ். இப்போ பாருங்க என்கொயரிஸ் கூப்பிட்றாங்க. இப்போ என்னன்னா ஒவ்வொரு தொகுதியும் என்கொயரிஸ் கூப்பிட்றாங்க. இந்த இன்னைக்கு கூட காலைல ஒரு 2 தொகுதி என்கொயரிஸ் கேட்குறாங்க. ஆனால் இது மாதிரி சர்வே மட்டும் இல்லைங்க, எடுத்து போகிறதுனா டேட்டா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன்னு சொல்லி பேசியிருக்கேன். அதுதான் என்னுடைய பிஸ்னஸ். நான் எனக்கு கம்பெனி காசுன்னா அதுதான். அப்புறம் அந்த தொழில் தர்மத்தை நான் பாதுகாக்கணும். ஸோ எல்லாத்தையும் வெளிப்படையாக சொன்னால் முடியாது. கிட்டத்தட்ட இன்னொரு விஷயம் சகோதரா, ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண சர்வே எடுக்கணும்னா 250 கோடி வேணும். ப்ராப்பராக பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணுமா சர்வே பண்ணால் 250 கோடி வேணும். அப்போ இது ப்ராப்பராக பண்ணலையா? ப்ராப்பராக பண்ணனா சாம்பிள் சைஸ் கம்மி. நான் புரிதலுக்காக சொல்கிறேன். சாம்பிள்ஸ் கம்மி. என்கிட்ட எங்கே பணம் இருக்குது? என் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தில் நான் ஒரு பதிவு பண்ணி சக்ஸஸ் பண்ண நினைக்கிறேன். அந்த முயற்சியில் வந்து எவ்வளோ கஷ்டம்னு பார்த்து புரியுதுன்னு பண்ணுங்க. இன்னைக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இன்னைக்கு பென்னுரோன் இருக்குது அப்படி எத்தனை கோடி கொட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை சர்வே மாதம் எடுக்கிறாங்க தெரியுங்களா? இப்போ நாங்கள்லாம் யார் கொடுப்பா? அப்புறம் இது ஒரு போராட்டம். ஒரு நம்மளும் அந்த ஃபீல்டில் நிலைச்சுட்டு சக்ஸஸ் பண்ணுறதுக்காக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட். அது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி எடுக்க முடியும்? இண்டிவிஜுவல் கேரக்டர் மூலியமாக தான் எங்களுக்கு எடுக்க முடியும். இப்போ திமுக இருக்குது, தமிழன் சொல்கிறாங்க. என்ன போல தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதிமுக தமிழன் சொல்றாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இப்போ நாம் தமிழ் சீமானன் கிட்ட நான் பேசுகிறேன். நாம் தமிழ் சீமான் கொடுக்க மாட்டாங்க, பிஸ்னஸாக தர மாட்டாங்க, ஆலோசனை கேட்பாங்க. தமிழ்நாட்டில் நீண்ட 26 வருஷம் 20 வருஷம் ஆலோசனை வேற என்ன பண்ண முடியும்? அந்த ஆலோசனை கேட்டு அதுக்கு பிசினஸ் கொடுத்தா நான் பண்ண முடியும். கேட்டுக்குவாங்க. அதுக்கடுத்து பிசினஸா கிடைக்குமா? அது டெவலப் ஆகாதான் வளர்ச்சி. அது நம்ம தமிழ்நாட்டை தர மாட்டாங்க. நம்ம அடுத்து குருவிக்கார மாதிரி தூக்கிட்டு வேற்று மாநிலத்தில் போய் ஏதாவது பண்ணா பிழைக்கும். அப்ப எப்படி சொல்லுவா, திருநாவுக்கரசு யாரு பிசினஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் அப்படின்ட்டுலாமா? அப்படி பண்ண முடியாது. அது பண்ண மாட்டேன். ரெப்புடேஷன் நான் போய்விடும். அது அப்படி பண்ணா எப்பயும் எனக்கு காசு கிடைச்சுன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கான ஆள் இல்லை. நான் அதுக்கான ஆள் இல்லை. ஓகே,
என்னைக்கு அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணுறதை நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எனக்கு டேட்டாஸ் கேட்குறியா, ஏடிஎம்கேக்கும் தருவேன், டிஎம்கே தருவேன், நாம் தமிழ் எந்த எல்லாருக்குமே கொடுப்பேன். அது காசு பிஸ்னஸ். ஆனால் பத்திரிகைகளை சந்திப்பது மக்களுக்கு போகிற செய்தி, அந்த விஷயத்தில் நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். 2019 காம்ப்ரமைஸ் இல்லை. 2019 நான் நேரடியாக நான் கம்பெனியாக வந்திருக்கேன். அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. அந்த டேட்டாஸ் பாருங்கள், IPDS.com.in இணையதளத்தை போட்டிருக்கேன். நான் தவறுனா எனக்கு கமெண்ட் பண்ணலாம், கருத்து சொல்லலாம், கேட்குறேன். நீங்கள் எடுத்து வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் டேட்டாஸ் உள்ளே போட்டிருக்கேன். கர்நாடகா எலெக்ஷன் வரையும் நான் எடுத்திருக்கேன். ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கான்னு கேளுங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஸோ இதில் கோயம்புத்தூர் சம்பவத்துக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டுன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒரு புது முயற்சியை ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த இவ்வளோ ஓட்டு வருன்றதையும் யாரும் சொல்ல மாட்டாங்க. சர்வே பத்திரம் எப்படின்னா கொஞ்சம் முன்ன சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாங்க. நான் அப்படி இல்லை, ட்ரை பண்ணி பார்த்தேன். 50 லட்ச ரூபா அதுக்கு மட்டும் செலவு பண்ணேன். ஓகே, நான் ஒரு பேர் எடுக்கணும் அப்படி இருக்கா. எப்பவுமே மாநில லெவலில் சட்டமன்ற பாராளுமன்ற சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் இண்டிவிஜுவலாக அண்ணாமலை வந்து திடீர்னு ஒரு தலைவர் வராரு, திடீர்னு பெரிய ஃபேமஸ் ஆகிறாரு. அப்படி போது உன்னிப்பாக நம்ம ஸ்டடி பண்ணுவோம். நான் சொந்த காசை போட்டு ஜனவரிலேருந்து அங்கே ரூம் சிங்கநல்லூரில் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டை ரெண்டு பேர் எடுத்து அங்கே ஆஃபீஸை போட்டு 10 பேரை போட்டு டேட்டாஸை எடுத்து சர்வே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி நான் வந்து நம்பரே ட்ரை பண்ணேன். அங்கே எங்கே மிஸ் ஆச்சுன்னா ஏடிஎம் போட்டு ஜம்ப் ஆச்சு. பிஜேபிக்காரன் சதி பண்ணிட்டான். அண்ணாமலைக்கு வந்து சூனியம் வந்து பிஜேபிக்குள்ளே இருக்கிறான். அங்க பிஜேபி உள்ளடி வேலை. சோ கடுமையான அண்ணாமலை எப்பயுமே வந்து கூட்டணி அண்ணாமலை தோக்கடிச்சிருவாங்க. அண்ணாமலை கட்டாயம் தோக்கடிப்பாங்க. ஏடிஎம் காரணம் சேர்ந்து டிஎம் காரணம் எதிர்கொண்டதை விட ஏடிஎம்கே பிஜேபி காரணம் தோக்கடிப்பான். அண்ணாமலை நிக்க கூடாது. நிக்காம தானே அவர் எதிர்காலத்துல வந்து வாய்ப்பு. எத்தனை பர்சன்டேஜ்ல போய் நிக்கும்? நிக்க வாய்ப்பு இல்லைன்னு எடுத்துங்க. நிக்க மாட்டார். நான் அரசியலை உன்னிப்பா நான் படிச்சதால சொல்றேன்னா, அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் வந்து சிஎம் காணாது. அப்படி போது இந்த எலெக்ஷன் தவிர்க்க தான் நான் பாக்குறேன். சோ தவிர்த்தானா அவர் எதிர்காலம் நல்லது. எடப்பாடி எதிர்த்தானா ஊழல் அங்கீகரிச்ச மாதிரி அர்த்தம். அவர் மாற்றத்தை வேண்டும். திமுக மாற்று சக்தி நான் தான், ஊழல் இல்லாமல் ஆட்சி கொடுப்பேன், மாற்றத்தை கொடுக்குற சக்தி நான் சொல்றதுக்காக IPS எப்படி விஜய் அவர்கள் 209 கோடி வருமானத்தை விட்டு வந்தாரோ, அது போல அண்ணாமலை அவர்கள் வருமானத்தையும் செல்வாக்கையும் பப்ளிசிட்டியும் ஒரு நேர்மையான கர்நாடகா நான் கூட ஆய்வு பண்ணி பார்த்தேன். மக்கள் போட்டு கொண்டாடுறாங்க. அப்படியேப்பட்ட மகிழ்ச்சியில விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து ஏதாவது நல்ல செய்ய நோக்கத்துக்கு வந்து இருக்கிற அவரும் வருமானம் இன்னைக்கு விஜய்க்கு எப்படி வந்துச்சு அது மாதிரி அவருக்கும் வரும். வராமலாம் முடியாது. எல்லாத்தையும் விட்டு நேர்மையான முறையில் ஒரு காவல்துறை கர்நாடகா விட்டு வந்து இங்க வந்து அரசியல் வந்துருக்காருன்னா கட்டாயம் அவரும் ஒரு முதலமைச்சருக்கான ஃப்ரேம். சோ அப்படி பாக்குற போது அதிமுகவுடைய கூட்டணிக்குள்ள பிரச்சாரம் செய்வதோ எடப்பாடி முதலமைச்சரோ அவருடைய வளர்ச்சிக்கு பாதிக்கப்படும். ஏன்னா அவர் கிழவன் கிடையாது. 65 வயசு 70 வயசு வயது முப்பாயி அடுத்து கவர்னரா பிஜேபி ஆயிட்டு போறாள் கிடையாது. இளைஞர் கூட்டணி கட்சிக்குள்ளேயே இவ்வளவு கலபுரிய பேசினா இளைஞர் நான் மனசுல பேச இளைஞர். அவர் ஒரு இளைஞர். சோ அவர் நாளைய தலைவர். உதயநிதி இன்மநிதி வருகிற போது அவர் ஒரு தலைவர். அப்புறம் அவர் எதுக்கு யார் இருக்கா? சோ அப்புறம் அண்ணாமலை விஜய் சீமான்லாம் அடுத்த தலைமுறைக்கான தலைவர்கள். சோ இந்த இடத்துல வந்து சீமா இது ராமதாஸ் ஆகட்டும் OPS ஆகட்டும் எல்லாமே அறுவடை ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்த தலைமுறை உருவாக போகுது. ஸோ அடுத்த 31 பார்த்தீங்கன்னா உதயநிதி அண்ணாமலை என்ற போது நிச்சயமா 2வது முறை திமுக வந்துச்சுன்னா 100% அண்ணாமலை சீமா கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சான்ஸ் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளி எப்படி மிஸ் பண்ணுவாரு? ஸோ இப்படி கட்டாயம் உண்டுங்க. இப்போ உதயநிதி திமுக போட்டா கட்டாயம் 3 போடவே மாட்டான். அவ்வளவு அராஜகம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற தேர்தலுக்கு சொல்ற பொய்களை நிறைவேற்ற முடியாது. ஸோ முடிஞ்சளவுக்கு போராடி இன்னும் போய் கடமாக்குவாங்க. இன்னும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை கடுமையா போகும். ஸோ போறபோது ஆட்டோமேட்டிக்கா அகேன்ஸ்ட் மாறும்போது அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் வந்து பழைய மாதிரி அரசியல் ஆரம்பிச்சாலும் நிச்சயமா ஒரு கட்சி அமைப்பு ஆரம்பிச்சா இத்தனை கூட்டணி இத்தனை கட்சியில ஒரு கூட்டணி ஆட்சி உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 31 சிஎம் கூட வாய்ப்பு இருக்கு. தனி கட்சி ஆரம்பிச்சா வாய்ப்பு இருக்கு, நடக்கலாம். அரசியல் எதுவும் நடக்கலாம். சோ அவர் வந்து இப்ப வந்து அரசியல் சைலண்டா இருக்குது நல்லது. என்ன பொறுத்தவரை ஒரு அரசியல் ஆய்வாளரா தேர்தல் உத்தியோகப்பலா சொல்றேன்னா இந்த அரசியலை அவர் கடந்து நல்லது, இந்த எலெக்ஷன்ல நிக்காம இருக்குது நல்லது. சோ நிக்காம வாட்ச் பண்றது நல்லது. இந்த எப்படி அரசியல் போகுதுன்னு முன்னோட்டத்தை வைத்துக் கொண்டு 2027 யார் வெற்றி பெறலோ அவர்களை எதிர்த்து அவர் களங்காட்டானா நிச்சயமா 31 சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ உதயநிதி அட்டாக் பண்ண ரொம்ப ஈஸி. விஜய் வரபோது சீமான் வரபோது அப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சி இது பண்ணாருன்னா அப்போ கவுன்ஸ் பண்ண கட்டாயம் வாய்ப்பு இருக்கு. ஒரு 15% ஓட்டு கட்சி ஸ்ட்ராங் பண்ணாருன்னா இப்போ விஜய்க்கு எப்படி 19% ஓட்டு அக்யூரன்சியா வருது, தேர்தல் அரசு வரும்போது 28% ஓட்டு வருது. அது மாதிரி வந்து விஜய் அண்ணாமலை வந்தாருன்னா 15% ஓட்டு, இன்னைக்கு 7% ஓட்டு பிஜேபி இருந்தே இருக்கு. வெளியே வந்தாருன்னா 15% ஓட்டு ஆயிடும். அந்த 15 கூடுதலா வந்து கூட்டணி வைக்கிறப்போ அவர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கணக்கெல்லாம் புரியாம இருக்கு நினைக்கிறீங்களா? கட்டாயம் புரியும். அப்படி போது இந்த எலெக்ஷன்ல கட்டாயம் தவிர்ப்பட்டு அவர் இந்த எலெக்ஷன் பிறகு வந்து நான் மாற்றத்தை கொடுப்பதற்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தானே நிச்சயம் மக்கள் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து அவர் பயன்படுத்துவது காலம்தான் ஒரு தலைவர் நிர்ணயம் செய்யும் பார்க்கலாம். புரியுது. அதான் மாற்றம் அப்படின்னா அண்ணாமலை மட்டும் கிடையாது, நாம் தமிழர் இருக்காங்க. நீங்க கூட வரலாம், நீங்க கூட எம்எஸ்சி படிச்சிருக்கீங்க, இளைஞர், நீங்க கூட வந்து மாற்ற தரலாம், நீங்க கூட கரப்ஷன் இல்லாத ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்கலாம். இளைஞர் நீங்க இளைஞரா சோதரா நீங்க கூட வரலாம் அரசியலுக்கு. ஏன்னா புதுமைப்படுத்த நம்ம காற்றுல மாசு கட்டு போயிருக்கு, சுத்தம் சுகாதாரம் இருக்கு, சீர்படுத்த நீங்க கூட வரலாம். ஒரு பக்கம் மட்டுமே போகுது. மாற்று அரசியலுங்கிறது திராவிடத்துக்கு மாற்று அரசியல் தான் நீங்க சொல்றீங்க. திராவிடம் தேய்ந்து கொண்டு போகிறது. நிறைய பேருக்கு திராவிடம் பண்ணா தெரியல. நீங்க சும்மா மைக் எடுத்து போயிட்டு நிறைய பிள்ளைங்கிட்ட கேளுங்களா திராவிடம் பண்ணா எனக்கு தெரியல. 75 வருஷமா இருக்கக்கூடிய திராவிடம் தெரியல. நிறைய பிள்ளைங்கிட்ட எடுத்து போய் கல்லூரி பிள்ளைங்கிட்ட கேளுங்க. சர்வே போனுச்சா? நான் என்கிட்ட வீடியோவே இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா எடுத்து போய் பப்ளிக் கிட்ட கேட்டு பாருங்க. நீங்க
நீங்க படிங்க சார், மக்களை ஹியூமனை படிங்க சார். ஒரு ஜேர்னலிஸ்டா போயிட்டேன்னா பப்ளிக்ல போய் 4 கொஸ்டின் கேளுங்க சார். 10 பேர்ல எத்தனை பேருக்கு திராவிடம் என்ன தெரியும்? வயசுல உள்ளவங்க? கல்லூரி ஜென்சி சொல்றீங்க. ஜென்சிஸ் இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் திராவிட மாடல் தமிழ் தெரியல. தேசம் தெரியுதா? நீங்க போய் கேட்டு பாருங்களேன், எவ்வளவு நம்ம ஜெனரேஷன் அடுத்த தலைமுறை இந்த எப்படி 2 இதையும் தானே தாவேக்கா வச்சிருக்காங்க. அதை எப்படி அக்செப்ட் பண்ற மாதிரி? தாவேக்கா வந்து விஜய் இஸ் a brand அப்படிங்கிற மாதிரியா? இங்க கொள்கை கோட்பாட்டு அரசியல் மாறி போச்சுக்கண்ணா. அது இப்ப தேவையே இல்ல. தேவை கிடையாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல வீரனூர்ல 2 நாளைக்கு முன்ன போய் சர்வே பண்ண போய் கேட்டேன், பாண்டிச்சேரி வீரனூர்ல. அந்த தம்பி சொல்றாரு, ஒரு 40 வயசு அவன் தம்பி சொல்றாரு, அண்ணா நான் வந்து திமுக ஓட்டு போட்டேன், இந்த முறை சரி விஜய்க்கு எனக்கு காரணம் என்ன பண்ணு, ஆனால் காரணம் ஒரு மாற்றம் ஒன்றும் போடுறேன்ட்டு. ஸோ அவரை இப்போ அவர் தான் பத்திரிகையில் சந்திக்கலாம், அப்புறம் எங்கள் ஸ்டாலின் மட்டும் சந்திச்சாரான்னு கேட்குறான். திமுக எங்க ஸ்டாலின் முதலமைச்சர் ஒன்று சந்திக்கலையே, அது மாதிரி அதெல்லாம் ஒரு மேட்டர். இப்போ மோடி என்ன சந்திச்சாரா? கிடையாதுல்ல. அதெல்லாம் ஒரு விஷயமான, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அப்புறம் திரிசா மேட்டர் கூட கேட்குறப்ப திரிசா விஷயம்லாம் ஒரு பெரிய மேட்டர். இதெல்லாம் அரசியல் சகனம், யாருனா யோகியமா இருக்கான், யாருனா உத்தமா இருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. எதுவுமே உங்களுக்கு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த ஒரு இதுவும் இப்போ செல்லுபடி ஆகாது. பெரிய இதில் கண்ணா, இது ஓட்டு, அவ்வளோதான். ஓட்டு அரசியல், ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அவ்வளவுதான். அது மற்றபடி இதெல்லாம் வந்து அஜெண்டா. பெண்கள் இது என்ன, நான் யுக்தி வகுப்பாளரும் பேசுறேன், ஆய்வு மாதிரி எடுத்துங்க, பல வகையில் ஆய்வாளர் எடுத்துங்க, யுக்தி வகுப்பு எடுத்துங்க, அரசியல் அனுபவத்தையும் வச்சு எடுத்துங்க. இந்த யுக்தி நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் ஓட்டு இந்த எலெக்ஷன்ல மையம் கொண்ட எலெக்ஷன். ஏன் 5000 ரூபாய் போட்டாங்கன்னா, ஆண்களை போட்டால் கூட 40 ரூபாய் 80 ஓட்டு போட மாட்டான். பெண்கள் ஓட்டு போட்டால் ஓட்டு பண்ண தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வியூகம் தான். முன்கூட்டியே பணத்தை போட்டு தான் திமுக. ஸோ அப்போ ஓட்டு வாங்கிறதுக்காக அது அரசியல் பண்ணுது. அப்படியே பெண்கள் ஓட்டை டேமேஜ் பண்ணுவதுக்காக எடுக்கிற யுக்தி. அது வந்து இப்போ சரி ரைட்டு, இத்தனை விஜயலட்சுமி மேட்டர் கான்செப்ட் முடிஞ்சு போச்சா? சீமானை என்ன பண்ணாங்க? எலெக்ஷன் வரும்போது வரும்ல, அழகா முடிஞ்சு போகும். திரும்ப எலெக்ஷன் வர போறோம். இப்ப அந்த கான்செப்ட் முடிஞ்சு போச்சுல, இப்ப அடுத்து இங்க ட்ரை பண்ண. இந்த கான்செப்ட் வேஸ்ட், கண்டென்ட் ஃபெயிலர். சோ இதுக்கு மேல என்னன்னா, என்ன பண்ண போறீங்க, எது பண்றீங்க? இப்ப பெண்கள் ஓட்டுல கவர் வேஸ்ட்ங்கறீங்க. சொந்த வைஃப் தான கொடுத்திருக்காங்க. அதனால அப்படி அத நம்ம மதிப்பிட வழக்கடா கண்ணா இரு. அதாவது நீதிமன்றத்துல ஒரு வழக்கு கொடுக்கிற போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்றது, வாழாத விவாதப்படுறோம். நான் சில தலைவர்கள் சொல்லக்கூட நினைக்கிறேன். 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ணி அமைச்சர்லாம் இருந்திருக்காங்க, பெரிய அதிகாரத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் பேர் சொல்லக்கூட நினைக்கிறேன். பிரபலமா இருக்கிறவங்களே 3 கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல கல்யாணம் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் சில அந்தரங்கெல்லாம் சொன்னா அதுக்குள்ள நாரி போயிடும். என்ன சொல்றேன்னா, அவங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுக்கும் பிரிகிறாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து ஒரு வழக்கறிஞரா ஒரு வழக்கறிஞர் சொல்றேன்னா, ஒரு பிரேயர் ரெடி பண்ற போது ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். என்ன தாம்பதிய உறவுல சரியில்லை, இல்ல வரதட்சணை கொடுமைப்படுத்துறாங்க, இல்ல கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பிரேயர்ல ஏதாவது போடணும். அப்படி போற போது அவங்க ஏதாவது ஒரு கருத்தை வந்து பதிவிட்டாதான் டைவர்ஸ்க்கு கொடுப்பாங்க, சும்மா கொடுத்துட மாட்டாங்க. இந்திய திருமண சட்டத்துல சில விதிகள் இருக்கு. அவங்க கவுன்சிலிங் நடத்துவாங்க, 2 கணவன் மனைவி பேசி ட்ரை பண்ணி வாழ்ந்து பாருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்து கடைசி கட்டதான் பரிபூர்ணமா விவாகரத்து சொல்ற போது செட்டில்மெண்ட், அதோடைய சட்டம் அதுக்குள்ள போற விஷயம். அப்படி போற பிரேயருக்குள்ள சொல்ற வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் எடுத்து மீடியா போறா, சினிமா பேசுறதுனால இப்ப அரசியல் தேர்தல் வரதுனால இது ஒரு காட்சியை பண்றாங்க. வேற இல்லை. இது யுக்தி நிறுவனத்தை பண்ற பாக்குறதுன்னா, பெண்கள் ஓட்டுற டேமேஜ் பண்ண நோக்கத்திற்காக திமுக பெண் நிறுவனம் ஐடியா கொடுக்குற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பாக்குறேன். அது உங்களோட பார்வை. ஆனா யுவ வகுப்பாளரா நான் அதான் பாக்குறேன். ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா, அது அவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்க சொன்னதையும் நீங்க ஜர்னலிஸ்ட் பாக்குறது கரெக்ட். நான் யுக்தி வகுப்பாளரா, இது தேர்தல் அரசியல் தப்பு இல்ல. நீங்க ஜர்னலிஸ்ட், நீங்க பார்வை ரைட்டு, நான் தேர்தல் வகுப்பாளரா என் பார்வை இப்படித்தான். ஏன்னா இது வாக்கு அரசியல், தேர்தல் அரசியல். இந்த நேரத்தில் இப்படி பண்ணா ஓட்டு வங்கி சேரும். இது 2% ஓட்டு இது இன்ஸ்டாகிராம் டோல்ல மட்டுமே 2% ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்னா அப்படி இந்த டைவர்ஸ் மேட்டர்ல சிறுசா மேட்டர்ல குறைஞ்சிருக்கு. அப்படின்னா இது ஸ்ட்ராட்டஜி நிறுவனம் யுக்தி ஓப்பரா பேசுறாங்க. அப்படின்னா இதுவும் அடங்குது. ஸோ அப்படி போது அந்த ஓட்டு எது குறைக்குது? ஸோ இவங்க டேமேஜ் பண்ண போது தான் குறைக்குது. செல்வி அம்மாவுடைய இறப்பு டேமேஜ் பண்ணல, நடந்ததுனால குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அதான் இறுதியா உங்களுடைய இதுபடி 2 விஷயம். ஒன்னு, முதலமைச்சரா ஆகிறதுக்கு அகைன் இந்த ஸ்டாலின், அது அந்த தெளிவடை அதுல மாற்று கிடையாது. விஜய் 2வது வரா, 3வது போறாங்க. எடப்பாடி 2வது வரா, 3வது போறாங்க. எலெக்ஷன் கூட்டணி சேர்ந்துச்சுன்னா இதுல மாற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எதுவும் நடக்கலாம். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை சர்வே வந்து அக்யூரன்சி வரவே வராது. ஒருவேளை நான் ப்ரொஃபஷனல் ரசிக்கக்கூடிய கண்ணா இப்போ ஒத்துக்கணும். ஏன்னா இங்க 73 தொகுதி இழுபறி என்னால் கணிக்கவே முடியல. நான் டேட்டாஸ் இன்டர்வியூ முடிச்ச பிறகு பாருங்கள், நான் டேட்டாஸ் இருக்குது, நான் அவ்வளோ டேட்டாஸ் வச்சுருக்கேன். ரொம்ப சவாலான தேர்தல், எங்களை போன்ற ஆட்களுக்கு சவாலாக இருக்குது. அப்படின்னா பாருங்கள், இது ஏதோ ஒரு கதை சொல்லுது விஷயமான இந்த 26. அதாவது பழைய டேட்டாஸை கம்பேர் பண்ண முடியல. பழையசுக்கும் இதுக்கும் ஒத்தே வரல. இது என்டையர் புது ஸ்டோரி சொல்லுது, புதுசாக இருக்குது இந்த தேர்தலே. ஸோ புதுசாக வந்து 65 வயசுக்கான ஓட்டு போடுறான். ஸோ நம்ம ஆளுங்க அப்படி இல்லை, செத்தாலே நான் உதயசம் தான் போடுவேன், ரெட்டலும் போடுற குரூப் நீங்கள் மாறி ஓட்டு போடுது. ஸோ இது விஸ்திரமாக இருக்குது பார்க்குற போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயினெல்லாம் அப்பா வந்து பிள்ளைங்களை கிட்ட எப்போ இந்த இதுக்கு போய் இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறோம் போடுங்க. இப்போ அப்படி இல்லை, பிள்ளைங்க வந்து அப்பா இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறது அப்படின்னு. ஸோ என்டையர் சேஞ்சஸ் இங்கே உருவாது. ஸோ உருவாகிற போது விஸ்திரம் நடக்க போகுது. அப்படின்னா நம்ம டேட்டாஸ் தப்பாகும். கரெக்டான டேட்ஸ் வர என்னதான் நாங்கள் முயற்சி பண்ணாலையும்
கிட்டத்தட்ட நெக் டு நெக் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தாலும் நான் ஆட்சி வர திமுக அதில் தெளிவடைஞ்சிக்கலாம். ஆனா வராம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணி மாறினுச்சு இப்போ அப்படின்னா 90 சீட்டு கன்ஃபார்ம் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. 53 சீட்டு ஏடிஎம் கூட்டணி வாய்ப்பு இருக்கு. 73 சீட்டு இழுபறியா இருக்கு. தாவேக்காக 28 சீட்டு ஸ்ட்ராங்கா இருக்கு, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க அது இதுக்கு மேல 2 பேரும் எதிர்கொண்ட விஷயம் இருக்கு. நிறைய சதிகளும் இருக்கு. இது கடந்து வரணும். அதை தாண்டி இந்த 30 நாள்ல என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஓட்டுக்கு பணம் வேற இருக்கு. வைட்டமின் வேற கொடுப்பாங்க. அது ஒரு 5% தாவேக்காவும் என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. தாவேக்கா என்ன பண்ண போறாங்கன்னா தாவேக்கா சார் வந்து என்ன face பண்ண போறாங்கன்னா கேள்வி கேட்பீங்க, ஏதாவது பண்ணும் சார். ஐ மீன் மக்களை போய் பாக்குறதுக்கான விஷயங்களாவது இல்ல அது பண்ணணும். சந்திச்சா அவனை சந்திப்பாங்க. அது ஏன்னா எலெக்ஷன் வந்தாச்சு பார்க்காம இருக்க மாட்டாங்க. அது மேட்டர் இல்ல. நீங்க வாக்காளர் கொடுக்க வேண்டிய இது வைட்டமின் பூஸ்ட் டப்பா, டவராசிட் அதெல்லாம் கோஸ் ஹார்லிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இருக்குல்ல, கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. திமுக வந்து தாவேக்காவோட இதெல்லாம் தாவேக்கா டவராகலாம் கொடுத்தாங்க. இல்ல டவரா அவங்க பூஸ்ட்லாம் இருந்துச்சு. இல்ல நான் பார்க்கல. திமுக கொடுத்துருக்காங்க, தாத்தியும் கொடுத்துருக்காங்க. டப்பாவே எடுத்து வச்சிருக்கேன் நான் என் ஆபீஸ் என்ன பக்கத்துல. கொடுத்தாங்க? டவரா இல்ல பூஸ்டா? திமுக வந்து பாத்தீங்கன்னா ஏதோ இட்லி குண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆதார் எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நான் கார்த்தி கொடுத்துருக்கேன். இட்லி குண்டா நான் ஆபீஸ் பக்கத்துல கொடுத்துருக்காங்க, வாங்கி வச்சிருக்கேன் எவிடன்ஸ்க்காக. அவங்களும் கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு அதிமுக இந்திரா குமார் அம்மாவும் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா கொடுத்தாரு தொகுதியில பார்க்கல. இப்ப நான் இருந்த தொகுதியில பார்க்கல கண்ணா. சோ தமிழ்நாடு முழுக்க நான் போனதுல கண்ணுல பார்க்கல. சோ அதனால செய்தியே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ஒரு தெரியாம ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனா தமிழகம் முழுக்க பிரதானமா 2 திராவிட இயக்கங்கள் கொடுத்துருக்கு. அது மட்டும் ஒத்துக்கலாம். பரிசு பொருட்கள் அந்தந்த தகுதிக்கு ஏற்ற போல அவங்க என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தாவேக்கா அதை அணுகலன்னு சொல்லலாம். தாவேக்கா இன்னும் அவங்க அந்த ப்ரொஃபஷன் அடியாலும் அந்த டவராசிட்டும் பூஸ்டும் தாவேக்கா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். நான் பார்க்க பொய்ய சொல்ல முடியாதுல்ல. நான் பார்த்தேன்னு சொல்ல முடியும். காதல் கேட்டாலோ இல்ல பார்த்தோ தான் போட முடியும். கேட்காம எப்படி போட முடியும்? புரியுது. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் ஆமான்னு சொல்லி பொய் சொல்ல முடியாது. ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனவே நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.